வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார். நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க இருப்பது திரிகோண அமைப்பு எப்படி இருந்தால் சிறப்பு அப்படிங்கிற தலைப்பில் பார்க்குறோம். வாங்க பார்ப்போம். ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் எல்லா பொருளாதாரமும் பிறந்ததுலேருந்து வாழ்கிற நாள் வரைக்கும் நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான பொருளாதாரம், சொந்த வீடு, காலத்தை பயிர் செய்யுங்கிற மாதிரி மனைவி, மக்கள், இதெல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த திரிகோண அமைப்பு 1, 5, 9 ஒன்றை ஒன்று தொடர்பு கொள்ளும்போது தான் இந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு எல்லா சுபகாரியங்களும் காலத்தே நடக்கும். இந்த லக்கணம் அப்படிங்கிறது 1ஆம் இடம், அதுக்கு 5ஆம் இடம் 2வது திரிகோணம், 9ஆம் இடம் 3வது திரிகோணம். இந்த 1, 5, 9 ஒன்றோட ஒன்று தொடர்பில் இருக்கணும். அதாவது 0 டிகிரியில் ஆரம்பித்து 120 டிகிரிங்கிறது 5வது திரிகோணம் ஸ்டார்டிங்கு. அதுலேருந்து 240 டிகிரி ஆரம்பிக்கிறது 9வது 3வது திரிகோண அமைப்பு. அதுலேருந்து 360 அப்படிங்கிறது இலக்கணத்தை தொடர்பு கொள்ளும். ஆக 0, 1, 20, 240, 360 அப்படிங்கிற அமைப்பில் இது அமையும். இந்த அமைப்பு பெற்றவங்க வாழ்நாளில் அனைத்து சிறப்பான பலன்களையும் அடைவாங்க. அதுலேயும் காலச்சக்கரத்துக்கு மேஷம், சிம்மம், தனுசு இவங்க 3 பேரும் ஒன்றை ஒன்று தொடர்பு பெற்று திசா புத்தி நடக்கும்போது அவங்களுக்கு மிகச்சிறந்த யோக பலன்களை அள்ளி கொடுத்துருவாங்க. இதில் செவ்வாய் பகவான் 2 ஆதிபத்தியம் பெறுவார், குரு பகவானும் 2 ஆதிபத்தியம் பெறுவாங்க. இந்த ஆதிபத்திய ரீதியாக பார்க்கும்போது லக்கண ஆதிபத்தியத்துக்கு முதல்ல செய்வாங்க, அதுக்கான காரகத்துவ முதல்ல செஞ்சுருவாங்க. கடைசி 2 வருடங்களுக்கு அல்லது 3 வருடங்களுக்கு 2வது ஆதிபத்தியமான 12 கூடியதும் 8 கூடியதையும் செய்வாங்க. செவ்வாய் பகவான் 8 கூடிய ஆதிபத்தியத்தை கடைசியில் ஒரு 1.5 வருஷத்துக்கு 8 கூடிய ஆதிபத்தியத்தை செய்வார். குரு பகவான் கடைசியில் 3 வருஷத்துக்கு 12 கூடிய ஆதிபத்தியத்தை செய்வார். சூரிய பகவான் இதில் மேஷத்தில் உச்சம் பெறுவார். செவ்வாய் பகவானும் குரு பகவானும் அவங்கவுங்க வீட்டில் மூலத்திரிகோணம் பெற்று ஆட்சி பலம் பெற்று திசை புத்தி உங்களுக்கு நடக்கும் பட்சத்தில் உங்களுக்கான அனைத்து செல்வம், செல்வாக்கு, வீடு, மனைவி, மக்கள் எல்லாமே உங்களுக்கு காலத்தே வந்து சேர்ந்துடும். உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குதான்னு எடுத்து பாருங்கள். இதில் சூரிய பகவான் மிக சுபத்தன்மை பெற்றாருன்னா மிகச்சிறந்த யோக பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவார். அரசு சார்ந்த பலன்களை, அரசு சார்ந்த வேலைகளாகட்டும், அரசு சார்ந்த உத்தியோகமாகட்டும் உங்களுக்கு அள்ளி கொடுத்துரு. நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். மீண்டும் வருக.